புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் என்பதே கானல் நீரோ பகுதி 20 தொடர்கிறது. இது முடிவில்லையே, ஆரம்பம்தானே, போக போக தெரியும். ஆனால் ஒன்று, ரமேஷ் கிட்ட மட்டும் போய் வாழ்க்கை கொடுங்கன்னு கெஞ்ச மாட்டேன். கடவுள் தந்த கை கால் இருக்குது, அப்பா அம்மா தந்த படிப்பு இருக்குது, எதுக்கு கவலைப்படணும்? யார் கூட சேர்ந்து ரமேஷ் உன்னை சந்தேகப்படுறதா நீ நினைக்கிற? தடுமாறியவள். அது ரமேஷுக்குத்தான் தெரியும். சந்தேகப்படுவதையே வெளிப்படையாக காட்டிக்க மறுக்கிறவர் ஆள் யாருன்னு சொல்லிடுவாரா என்ன? ரமேஷுக்கு சந்தேக புத்தி உண்டுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். ஆனால் உண்மையில் அவன் சந்தேகப்படுறான்னு நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலை. உண்மை என்னங்கிறது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரியத்தான் போகுது. உனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஆறுதலை எதிர்பார்த்து வாழ்கிற அளவுக்கு நான் கோலை இல்லை ராஜு என்றவள் தன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ராஜுவின் பேச்சுக்கு மாறினாள். உங்கள் மனைவிக்கு பிரசவம் ஆயிடுச்சா? திடுக்கிட்ட ராஜு சமாளித்து கொண்டு சொல்லவே மறந்துட்டேன், எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த முறை திருச்சிக்கு வர்றப்ப அவங்களை கூட்டிகிட்டு வாங்க. இனி நான் திருச்சிக்கு வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்காது. ஏன்? சென்னைக்கு மாற்றலாகி போக போகிறேன். எங்கே இருந்தாலும் உன் நிலைமை என்னை உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க ராஜு. எதையுமே விதின்னு நினச்சி வாழ்கிறவன் நான் இல்லை. எனக்கு நல்லாவே எதிர்நீச்சல் போட தெரியும். சொன்னவள், இருங்க ராஜு, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றேன் என்று கிளம்ப முயன்றவளை தடுத்தான். வேண்டாம் மதுமிதா, நான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். சந்தர்ப்பம் கிடைச்சா நாம் மறுபடியும் சந்திக்கலாம். அதுக்குள்ளே நீயும் ரமேஷும் ஒன்றா சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லி கிளம்பினான் ராஜு. ராஜு கிளம்பிய பின்பும் அங்கேயே அமர்ந்திருந்தாள் மதுமிதா. என்னை வெறுக்கின்ற முடிவில் ரமேஷ் இருக்கும்போது நான் மட்டும் இளைத்தவளா? ரமேஷுக்கு யார் மீது சந்தேகம்? நான் அலுவலகத்தில் பல ஆண்களோடு யதார்த்தமாக பழகுவது தெரிந்து ரமேஷ் பலமுறை என்னை மறைமுகமாக கண்டித்திருக்கிறார். சந்தேகம் அவர்களில் யாரேனும் ஒருவர் மீதா அல்லது ராஜுவ் மீதா? சேச்சே, நிச்சயமாக ராஜுவின் மீது இருக்காது. உயிர் நண்பனாயிற்றே, எங்களை பழக வைத்ததே ரமேஷ் தானே. அப்படி இருக்க ராஜுவின் மீது எப்படியோ ரமேஷுக்கு என் மீது உறுதியான சந்தேகம் இருக்கிறது. அதனால்தான் மீண்டும் ஒரு முறை கூட என்னை சந்தித்து பேசக்கூட வரவில்லை. இருக்கட்டும், நான் பத்தினி என்பது உண்மையானால் என்றாவது ஒரு நாள் என்னை பற்றி தெரிந்து கொள்வார். நினைத்து கொண்டவள் திரும்பி அம்மாவை பார்க்க பரிதாபமான கோலத்தில் படுத்திருந்தாள். அலுவலகம் கிளம்பி கொண்டிருந்தாள் மதுமிதா. அப்பாவின் மரணத்துக்கு பின் இன்றுதான் வேலைக்கு செல்கிறாள். சாப்பிடவாமா? அம்மா கூப்பிட சாப்பிட உட்கார்ந்தவள் அம்மா வைத்த தோசையை சாப்பிடத் தொடங்கினாள். அம்மாவின் விதவை கோலத்தை பார்த்தபோது வேதனை இதயத்தை பீத்து கொண்டு வெளியேறியது. பூவும் பொட்டுடன் எப்படி சுமங்கலியாயிருந்தவர்கள் இன்று யாரோ மூடர்கள் உண்டாக்கி சென்ற விதவை என்கின்ற நடைமுறை பட்டத்தை அம்மாவுக்கு தந்து இந்த சமுதாயம் அவர்களை அமங்கலியாக்கி வேடிக்கை பார்க்கிறதே, இது என்ன நியாயம்? ஆண் இறந்தால் பெண்ணுக்கு விதவை பட்டம், வெள்ளை புடவை. பெண் இறந்தால் ஆண்கள் எல்லாம் செய்யலாம். காலம் காலமாக கட்டுப்பாடு பெண்களுக்கு மட்டும்தானா? கணவன் இறந்த பின்பும் பெண்கள் பூவுடன் பொட்டுடன் இருக்கக்கூடாதா? தாலி சுமக்கக்கூடாதா? அவள் சுமக்கும் தாலி இந்த சமுதாயத்துக்கு பாரமா? கதற கதற துடிக்க துடிக்க ஒரு பெண்ணை சித்திரவதைப்படுத்தி ஆசாபாசங்கள் அனைத்திலும் கட்டுப்பாடு விதித்து அவளை ஜடமாக்கி வேடிக்கை பார்க்கும் இந்த கொடுமையான சம்பிரதாயம் என்று ஒளியுமோ? நெஞ்சம் குமுறினாள் மதுமிதா. பெண்கள் நினைத்தால் மட்டுமே இந்த பட்டத்துக்கு சாகுமணி அடிக்க முடியும். மூத்த தலைமுறைகளின் பழக்க வழக்கங்களை நசுக்கிவிட்டு புரட்சியாக புதிய பாதையில் நடக்க வேண்டும். அப்போதுதான் நம் சந்ததியினரின் காலத்தில் விதவை என்ற கருமாந்திர பட்டம் காணாமல் தொலைந்து போகும். திருமணம் முடிந்தால் பெண்கள் கட்டாயமாக பிறந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஏன் ஆண்கள் பெண்களின் வீட்டுக்கு வரக்கூடாதா? விரைவிலேயே இந்நிலை மாறத்தான் போகின்றது. யோசனையுடனே சாப்பிட்டு முடித்தவள் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். வாசலுக்கு வந்து பார்வையிலிருந்து அவள் மறையும் வரை பார்த்திருந்து விட்டு வீட்டுக்குள் வந்தாள் ராஜம். எப்படி சிட்டாய் பறந்தவள் இன்று சிறகொடிந்து வேதனையின் பிடியில். அவனுக்கு சந்தேகம், இவளுக்கு தன்மானம். எனக்கு பின்னால் இவளின் எதிர்காலம்
நினைத்து பார்த்த ராஜத்துக்கு இதயம் திக்கென்று இருந்தது. அலுவலகத்திற்குள் நுழைந்த மதுமிதாவை அனைவரும் அக்கறையோடு விசாரணை நடத்தினார்கள். ஒரு வகையில் அது அவமானமாகத்தான் மதுமிதாவுக்கு தோன்றியது. தானும் ஏமாற்றப்பட்டவள் என்பதை மனதில் வைத்து ஆதங்கத்துடன் பேசினாள் ஆஷா. ஆண்களை நினைச்சாலே இரத்த நாளமெல்லாம் கொதிக்குது மது. மனசுக்கு பிடிச்சிட்டா சாகிற வரைக்கும் அவங்கள மறக்க மாட்டேங்கிற பலமும், அப்பேற்பட்டவங்க எது சொன்னாலும் தட்ட மாட்டாங்கிற பலவீனத்தையும் ஆண்கள் நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் சுலபமாக பழியை நம்ம மேலே போட்டுடுறாங்க. ஆனால் நீ எதையும் பொருட்படுத்தாமல் எதிர்த்து வாழுற. தன்னை உத்தமனாக காட்டிக்க பெண்கள் மேலே தான் குற்றத்தை சுமத்துறாங்க. ஏமாத்துறதுக்கும் ஏய்க்கிறதுக்கும் இலக்காரத்துக்கும் தான் பெண்கள்னு இன்னமும் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறிடுச்சுங்கிறதை பெண்கள் நிரூபிக்கணும். உணர்ச்சி புலம்பாய் வெடித்தால் ஆசா. பதிலுக்கு மது, உன்னோட கருத்தை வரவேற்கிறேன். அதே நேரம் நான் பெத்தவங்க பேச்சை கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்காது. நடந்த தவறுக்கு நீ மட்டுமே எப்படி மது காரணமாக முடியும்? உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சே ஆகும். கேலியாக சிரித்தாள் ஆஷா. உண்மை பொய்ன்னு தனித்தனியாக எதுவுமே கிடையாது. மனசுக்கு நிறைவாக இருக்கிறத உண்மையின்னும் திருப்தி இல்லாததை பொய்யின்னும் நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு போலி வார்த்தைகள் தான் எல்லாமே. பணம் புகழ் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கு தன்னையே யாருன்னு தெரியாது. அந்த பணம் அவனை விட்டு போயிடுச்சுன்னா அவனையே யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தான் ஒரு சில ஆண்களுக்கும் காதலிக்கிற வரைக்கும் தன்னையே யாருன்னு உணரமாட்டாங்க. இடையில் காதல் கசத்துட்டா காதலியே யாருன்னு தெரியாமல் போயிடும். இடைவெளி விட்டு மீண்டும் ஆசாவே பேசினாள். மனதை பார்த்து காதலிச்ச காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைய ரீதியில் அழகுல வர்ற ஒரு வித மயக்கம்தான் காதல். செத்தா செல்லரிச்சு போகிற சதப்பிண்டங்களுக்கு தர்ற மதிப்பை கூட மனசால உருவாகிற உண்மையான காதலுக்கு தரமாட்டேங்கிறாங்க என்று முடிக்க ஆசாவின் உள்மன ஆதங்கம் புரிந்தவளாய் மது தொடர்ந்தாள். பெண்ணா ஜென்மம் எடுத்துட்டா அத்தனையும் அனுபவிச்சு ஆகணுங்கிறது கடவுளோட கட்டளை. அதுக்காக பெண்கள் கோலையா மட்டும் வாழக்கூடாது. சரியா சொன்ன மது. பெண்கள் கோலையா மாறுறதால தான் ஆண்கள் இலக்காரமாக நினைக்கிறாங்க. எதிர்க்க துணிஞ்சிட்டா அவங்க காணாமல் போயிடுவாங்க. உயிராக காதலிச்ச உன்னையே சந்தேகப்படுற ரமேஷ் இன்னொருத்தி வந்தால் மட்டும் எப்படி சந்தேகப்படாமல் இருப்பார்? சந்தேகம்னு வாய் திறந்து சொன்னாதானே மற்றவங்களுக்கு தெரியும். வேற எதையாச்சும் காரணம் காட்டிட்டா தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அப்படி நினச்சித்தான் என்கிட்டையும் நடந்துக்கிட்டாரு. ஆனால் நான் பத்தனிங்கிறத நிரூபிக்காமல் நான் சாக மாட்டேன். பேச்சுக்கிடையில் மதுவை ராமச்சந்திரன் அழைப்பதாக கூற இருக்கையை விட்டெழுந்து அவர் அறையை நோக்கி நடந்தாள். அரைக்கதவை திறந்து கொண்டு மது உள்ளே வர வாமா உட்காரு என்றார் ராமன். அவருடைய வரவேற்பு தோரணைகளை பார்த்த மதுவுக்கு அது சொந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்பது புரிந்துவிட்டது. ராமச்சந்திரனுக்கு நேரெதிர் இருக்கையில் அமர்ந்தாள். இருவருக்கும் இடையில் தாராளமாக பறந்து விரிந்திருந்த மேஜையின் மீதிருந்த பேப்பர் வெயிட்டை கைமாற்றியபடியே மதுவை பார்த்தார். பின் இருக்கையை விட்டெழுந்து இடதுபுறம் வந்து நின்றார். மறுபடியும் உன்னோட சொந்த விஷயத்தில் தலையிடுறதுக்கு என்னை மன்னிச்சிடு மது. சார் என்று மறுப்பது போல அழைத்தாள் மது. என்னை கேட்டால் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சமும் சரியில்லை. நீயாவது பணிவாக பேசி ரமேஷ் கூட வாழ முயற்சி செய்யலாம். கண்ணிருந்தும் குருடியாக வாழச் சொல்கிறீங்க, அப்படித்தானே? உங்கள் பிடிவாதத்தால் நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது நீயோ ரமேஷோ கிடையாது, அந்த குழந்தை தான். அதுக்காகவாவது நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். நீங்கள் கூட கெட்டவங்கிற முத்திரையை எனக்கு தந்த ரமேஷ் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்களே தவிர என்னோட தன்மானத்துக்காக போராடுன்னு சொல்லலையே. குற்றம் சுமத்தப்பட்ட பெண்கள் எல்லாருமே தாழ்வு மனப்பான்மையோட மனம் வெறுத்து ஏதாவது ஒரு விபரீதமான முடிவை தேடிக்கிறதால தான் ஆண்கள் மீண்டும் மீண்டும் அவங்க மேலேயே பழிய போடுறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. என் கற்புக்கு களங்கத்தை உண்டாக்கின ரமேஷை கண்ணால் பார்க்குறதே பாவம்னு நினைக்கிறேன். மதுவின் பேச்சில் மலைத்து போனவர் மூக்கு கண்ணாடியை கழற்றி கையில் வைத்தபடியே பேசினார். உன்னோட ஆதங்கமும் மனக்குமுறலும் எனக்கு நல்லாவே புரியுது. எல்லா ஆண்களும் தவறு செய்கிறது கிடையாது. நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாமா. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை வீணாக்கிடாதே. சுற்றி வளைத்து ராமச்சந்திரன் எங்கு வருகின்றார் என்பதை புரிந்து கொண்டவள் அமைதியாக அவரை பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் ரமேஷ்.
வைராக்கிய மனதிற்குள் முகாமிட்டிருந்த போதும் பிரிவின் பாதிப்பை முகம் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருந்தது. இப்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் செல்வதில்லை. பார்க்கும் இடங்கள் அத்தனையும் மதுவைத்தான் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. சிகரெட், புத்தகம் இரண்டையும் நண்பனாக்கி கொண்டிருந்தான். சந்தேகத்தை மனதில் நிறைத்து மதுவை வெறுத்த போதும் வினாடி கூட அவளை என்னால் மறக்க முடியவில்லை. இதுதான் நிஜம். காதல் நினைவுகள் அவ்வளவு சுலபமாக மனதை விட்டு நீங்கிவிடுமா என்ன? சும்மாவா சொன்னார்கள் மனதுக்கு இருபக்கம் என்று? ஒரு பக்கம் வெறுப்பாக இருந்தபோதும் மறுபக்கம் அவளை நேசித்து கொண்டுதான் இருக்கிறது. சுவர் கடிகாரம் 12 முறை அடித்து அவன் யோசனையை கலைக்க ஒரு முறை கடிகாரத்தை திருப்பி பார்த்து கொண்டான். அவனுக்கு நேர் எதிரில் நின்றிருந்த வாசற் பகுதியில் யாரோ நிழலாடுவது தெரிய சில வினாடிகள் தபால்காரர், உங்களுக்கு பதிவு தபால் வந்திருக்கு கூறியபடியே நீளமான வெள்ளை நிற கவரை ரமேஷிடம் தந்தவர் மற்றொரு பேப்பரை விரித்து அதற்கான நம்பரை தேடி கையொப்பத்துக்காக ரமேஷின் முன் நீட்டினார். சட்டை பையில் இருந்த பேனாவை எடுத்து கையொப்பமிட்டு தபால்காரரை அனுப்பியவன் இருக்கையில் வந்து அமர்ந்தான். அனுப்பியது யாரென்று பின்பக்கம் திருப்பி முகவரியை தேடினான். ராஜீவ் என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது. என்னவாக இருக்கும்? அதுவும் பதிவு தபாலில். நினைத்தவன் ஏதாவது எழுதியிருப்பான். இவன் மடலை பிரித்து படிப்பதை பாவம் என்று நினைத்து மேஜையின் மீது தூக்கி போட்டான். சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கி முடிக்க அழைப்பு மணி யாரோ வந்திருப்பதாக சொன்னது. எழுந்து போய் கதவை திறந்தான். அவன் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை ராஜம் தன்னை தேடி வருவாள் என்று. வீட்டிற்குள் அழைக்காமலே வெளியிலேயே நிற்க வைத்து விசாரித்தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க தம்பி? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. மதுவும் வீராப்பில் இருக்கா, நீங்களும் பிடிவாதமாக இருக்கீங்க. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதான் மதுவுக்கு தெரியாமல் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னோட முடிவை தான் அன்னைக்கு சொல்லிட்டேனே. குழந்தை தான் பெருசுன்னு போனால் அது மட்டுமா? நான் அவளை சந்தேகப்படுறதா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. தன்மானங்கிறது அவளுக்கு மட்டும்தானா? மது எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்டா. அது உங்களோட குழந்தை தானே. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மதுவோட குடும்பம் நடத்துங்க தம்பி. அது மட்டும் முடியாது. நான் சொன்னப்பவே கேட்டிருந்தா இந்நேரம் அவளை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். ஆனால் அவள் கேட்கலை. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? அதை உங்கள் பொண்ணுகிட்டேயே கேட்டுக்கங்க. கோபமாக கூறியவன் விருட்டென்று வீட்டுக்குள் போய்விட்டான். செய்வதறியாது மனம் பதைக்க நின்றிருந்த ராஜம் வேதனையை சுமந்து ஏமாற்றத்தோடு அங்கிருந்து வெளியேறினாள். சிறிது நேரம் விலக ரமேஷின் பார்வை மீண்டும் ராஜுவின் கடிதத்தின் மீது பட்டது. அவனுக்குள் ஏதோ ஒரு நெருடல் உண்டானது. என்னதான் எழுதியிருக்கிறான் என்று பார்ப்போம். அவசியம் இல்லாமல் பதிவு தபால் அனுப்ப மாட்டானே. நினைத்தவன் கடிதத்தை எடுத்து அதன் ஓரத்தை நிதானமாக கிழிக்க உள்ளே இருந்து காகிதத்தை வெளியில் இழுத்தான். உயிர் நண்பன் ரமேஷ்க்கு ராஜு எழுதும் கடிதம். முதலில் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் மனைவியை பற்றி நான் உன்னிடம் சொன்னதெல்லாம் பொய். நான் உன்னிடம் சொல்லிவிட்டு கடைசியாக ஊருக்கு வந்தது வேலை விஷயமாக அல்ல, நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக. ரமேஷுக்கு தூக்கி வாரி போட்டது. அவசரமாக மேலே படித்தான். ஆம், சுகி என்னிடம் கேட்டிருந்த விவகாரத்தின் தீர்ப்புக்காகத்தான். ஆரம்பத்திலேயே அதற்கான காரணத்தை உன்னிடம் கூறி உன்னையும் சங்கடப்பட வைக்க மனமின்றிதான் மறைத்து விட்டேன். அது மட்டுமல்ல, பெரியம்மா பெரியப்பா இருவரிடமும் உண்மையை கூறக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டேன். நான் ஊமையாகவோ பார்வையின்றியோ அல்லது செவிடாக இருந்தால் கூட என்னுடன் அவள் வாழ்ந்திருப்பாள். ஆனால் ஆண்மை இல்லாத என்னுடன் அவள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அந்த வரிகள் ரமேஷை சிதறி போகச் செய்தது. நிற்கக்கூட முடியாமல் இருக்கையில் அமர்ந்தான். இதயத்தின் வின் வின் என்று வலியெடுக்க துவங்கியது. கரங்கள் நடுங்கியது. ஏதோ இருட்டு உலகில் தள்ளப்பட்டதை போல உணர்ந்தான். சிரமப்பட்டு மீண்டும் படித்தான். குறை என்னிடம்தான் என்றும் இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் கூற சுகி இடிந்து போய்விட்டாள். இந்த உண்மை முன்னமே எனக்கு தெரிந்திருந்ததே. அதை வேண்டுமென்றே அவளிடம் நான் மறைத்து விட்டதாகவும் அதனால்தான் அவள் சொன்னபோதெல்லாம் நான் அவளை ஏமாற்றி தட்டி கழித்ததாகவும் என் மீது ஆத்திரம் கொண்டு என்னோடு வாழ முடியாது என்று அம்மாவின் வீட்டுக்கு போனவள் அவளுடைய அம்மாவின் பேச்சை கேட்டு விவகாரத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டாள். இந்த விபரம் உனக்கு தெரிந்தால் எனக்கு முன்னின்று மனமுடித்து வைத்த உன் மனம் எத்தனை பாடுபடும் என்றுதான் மறைத்து விட்டேன். இந்த உண்மையை இப்போது ஏன் உனக்கு தெரிவிக்கின்றேன் என்றால், குழந்தைக்காக என்னை வெறுத்தால்
சுகி. ஆனால் அதே குழந்தை உதித்ததற்காக நீ மதுவை வெறுக்கிறாய். குழந்தை கடவுளின் பரிசு, அதை இழக்க துணியாதே. என்ன நினைத்தாவது உன்னை சமாதானப்படுத்திக் கொள். பாவம் மது அவர்கள். நான் மீண்டும் உன்னை சந்திப்பேன். அப்போது மதுவோடு சேர்ந்துதான் உன்னை நான் பார்க்க வேண்டும். இது உன் உயிர் நண்பனின் வேண்டுகோள். அன்புடன் ராஜீவ். படித்து முடித்த ரமேஷுக்கு முகமெல்லாம் வியர்த்து போனது. கடித வரிகள் கத்தியாய் ரமேஷின் இதயத்தை கிழித்தது. தலைக்குள் குண்டு வெடிப்பது போல் இருந்தது. உடனடியாக தூக்குமாட்டி உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. மனம் சில்லு சில்லாக சிதறியது. செயலற்று போனவன் கண்ணீர் வெள்ளம் இமை அணையை உடைத்தது. சுயபுத்தி இல்லாமல் சொல்புத்தி கேட்டு உயிர் நண்பனுக்கும் காதலிக்கும் துரோகம் செய்து விட்டேனே. நான் வாழ வேண்டும் என்று வாதாடிய ராஜுவிடம் முறையின்றி அரக்கத்தனமாக பேசி அவன் மீது சந்தேகப்பட்டு விட்டேனே. எல்லாவற்றுக்கும் மேலாக என் குழந்தையை நானே ஐயோ என்று தலையில் அரைந்து கொண்டான். தன் வாழ்வை இழந்த நிலையிலும் என் வாழ்வை நிமிர வைக்க முயற்சித்த ராஜீவ் எங்கே? என் வாழ்க்கையை அவன் அழித்து விட்டதாக அற்பத்தனமாக எண்ணிய நான் எங்கே? எத்தனை முறை கெஞ்சினான் கருவை கலைக்க மாட்டேன் என்று. விட்டேனா? அல்ப சந்தோஷம் ஒன்றையே பெரிதென நினைத்து காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டேனே. யாருக்குமே கிடைக்காத நட்பு, காதல் என்ற 2 பொக்கிஷங்கள் எனக்கு கிடைத்தும் வீண் சந்தேகத்தால் அதற்கு களங்கம் விளைவித்து விட்டேனே. நான் பாவி, கொடும்பாவி. நினைத்து நினைத்து புழுவாக துடித்தான். உடனடியாக அம்மாவிடம் சொல்லி மனபாரத்தை இறக்கி வைக்க நினைத்தவன் அம்மாவிடம் அனைத்தையும் கூறினான். பலார் என்று ரமேஷின் கன்னத்தில் அறைய செவிப்பறை கிழிந்தாற்போல் கண்ணுக்குள் ஒளி தோன்றி மறைந்தது. அடப்பாவி, உண்மை என்னங்கிறதே என்கிட்ட மறைச்சிட்டியேடா. நான் அதிகம் படிக்காதவ, அதனால தான் அவங்களோட யதார்த்தமான நட்பை என்னால் புரிஞ்சிக்க முடியலை. நீ படிச்சிருந்தும் அவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் சிந்திக்காம முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டியேடா. ராஜீவ் கீழ்த்தரமாக நினைச்ச நாம தான் இப்போ கீழ்த்தரமாக ஆயிட்டோம். உண்மை என்னன்னு தெரியாமல் நானும் ஒரு பொண்ணு மேலே அபாண்டமாக பழி சுமத்திட்டேனே. அழாத குறையாக வேதனையோடு வெடித்தாள் அம்மா. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்னோட சந்தேக புத்தி என்னை திசை திருப்பிடுச்சு. 2 மனசா போராடிக்கிட்டு இருந்த நான் இப்போ தெளிவாயிட்டேன். இப்போ அவளோட வாழ துடிக்கிறேன். இதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு உன் கூட வருவான்னு நினைக்கிறியா? நிச்சயமாக வருவாமா. கொஞ்சம் முன்னால் கூட அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க என்றவன் விபரம் கூறினான். அப்படி உன் கூட வாழணுங்கிறது விருப்பம் இருந்திருந்தா இடையில் ஒரு தடவையாவது மது உன்னை தேடி வந்திருப்பாளே. ஏன் வரலை? கருவை கலைக்க சொன்ன கோபம் அவளுக்கு இன்னும் தீரலை. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் தந்தான். மது உன்னோடு வாழ வருவாள் என்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. மனசு கேட்காம தான் அவங்க அம்மா வந்துட்டு போயிருக்காங்க. அவங்கக்கிட்டையும் நீ விட்டு கொடுக்காம பேசாமல் வீராப்பா பேசி அனுப்பிட்ட. அதை நிச்சயம் அவங்க மதுக்கிட்ட சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரிம்மா. மது எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் அவளை இழக்க நான் தயாராக இல்லை. உண்மையை மறைச்சாத்தானே பாவம். நான் உண்மையை அவள்கிட்டயே சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாத்தையும் சொன்ன நீ ஏண்டா அந்த ஒரு நாள் விஷயத்தை மட்டும் மறைச்ச? அம்மா, இதை பற்றி நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். 100ல் ஒருத்தங்க தான் தாய்மையடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில் அது சாத்தியமாகாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அது மட்டுமா? உயிர் நண்பன் மேலேயே சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டான். எதுக்கும் நாம் போய் மதுவை பார்க்கலாம். ஆனால் அவள் உன் கூட வருவாளாங்கிற நினைச்சு கூட பார்க்க முடியலை ரமேஷ். நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவளை வர வைக்கிறேன் நம்பிக்கையுடன் சொன்னான் ரமேஷ். காரிலிருந்து இறங்கிய ரமேஷ் அம்மா இருவரும் மதுவின் வீட்டை நோக்கி நடந்தார்கள். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் இவர்கள் இருவரையும் கவனிக்க தவறவில்லை. அனைவருடைய பார்வையும் வித்தியாசமாக இருந்தது. மது வேலை விட்டு திரும்பும் நேரத்தை கணக்கிட்டுத்தான் அம்மாவை அழைத்து வைத்திருந்தான் ரமேஷ். மது என்ன சொல்வாளோ மனம் திக் திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. இருப்பினும் அவனை மீறிய ஒரு நம்பிக்கை, மனைவிதானே என்ன சொல்லிவிடுவாள் என்று. வாசலில் நின்றிருந்த ராஜம் யதார்த்தமாக இருவரையும் பார்த்து விட்டாள். 1000 தான் பகையாளியாக இருந்தாலும் வீடு தேடி வருபவர்களை வா என்று வரவேற்பதுதான் தமிழர் பண்பாடு. நினைத்து கொண்டவர்கள் அவர்களை வரவேற்க தயாராக நின்றாள். ராஜத்தின் மனதில் காலை ரமேஷோடு பேசி வந்த சம்பவம் திரைப்படமாக ஓடிற்று. இருவரும் வாசலை தொட்டுவிட வாங்க என்று வரவேற்றாள் ராஜம். இத்தனை நடந்தவும் இப்படி ஒரு வரவேற்பா? ரமேஷுக்கு ராஜத்தின் முகம் பார்க்கவே நாணமாக இருந்தது. தான் மதிக்க தவறியும் ராஜம் தன்னை மதித்து வரவேற்றத்தை நினைத்து வெட்கி போனான். இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். இருக்கையை சுட்டிக்காட்டி உட்கார வைத்துவிட்டு அறையிலிருந்த மதுவிடம் விபரம் கூற சென்றாள் ராஜம்.
சில வினாடிகளுக்கு பின் திரும்பி வந்த ராஜம் பின்தொடர்ந்து வந்தாள் மதுமிதா. சிறிய மேடான வயிற்றை மறைத்து கட்டியிருந்த புடவையை சரி செய்தபடியே இருவரையும் ஏறிட்டாள் மது. முகத்திலும் உடல் அமைப்பிலும் முன்புக்கு இப்போது மாற்றங்கள் தெரிந்தது. மதுவை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்து கொண்டான் ரமேஷ். கடைசியாக இருவருக்கும் நடந்த வாக்குவாதம் இருவர் மனதிலுமே நிழலாடியது. ஏதேதோ பேச நினைத்தான் ரமேஷ். வார்த்தைகள் ஏமாற்றியது. அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு யார் முதலில் பேசுவது என்று மௌனத்திற்கு பலதித்த அமைதி நிலவியது. ரமேஷின் முன்னிற்க வேண்டுமா என தோன்றிய மதுவிற்கு என்ன செய்வது? அம்மாவின் கட்டளை தட்டியவரை போதும் என்கின்ற முடிவில் நின்றிருந்தாள். எங்களை மன்னிச்சிடுமா மது? ரமேஷின் அம்மா கேட்க அதே வேகத்தில் எதுக்காக என்று கேட்டாள் மது. உண்மை என்னங்கிறதை 2 பேருமே மறைச்சிட்டிங்க, அதனால தான் இந்த குழப்பமே. மறைக்காமல் அப்படியே கொட்டிவிட்டாள். சந்தேகம்னு வந்ததுக்கப்புறம் பொய் கூட உண்மையாக தெரியுமே தவிர உண்மை என்னங்கிறது தெரியாது. என் மேலே சந்தேகம் உறுதியானதுக்கப்புறம்தான் கருவை கலைச்சே ஆகணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தார் உங்கள் மகன். விரைப்பாக பேசினாள் மது. இடையில் குறுக்கிட்ட ரமேஷ், சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் தான் என்னை சந்தேகப்பட வச்சிடுச்சு. உண்மையை ஒப்புக்கொண்டான். நான் நினைத்தது சரிதான். இவரே தன் சந்தேகத்தை ஒப்புக்கொண்டாரே. நினைத்தவள் எதுவும் பேசாமல் நின்றிருந்தாள். ராஜத்துக்கு அதிர்வாக இருந்தபோதும் உள்வாங்கி கொண்டு நின்றிருந்தாள். மீண்டும் ரமேஷே பேசினான். நான் உண்மையிலே சந்தேகப்பட்டாலும் மனசார உன்னை வெறுக்கல மது. என்னால் வெறுக்கவும் முடியலை. அதனால தான் உன்னை தேடி நானே வந்திருக்கேன். நான் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேடி வந்திருக்கீங்க இல்லையா? ரமேஷால் மறுத்து பேசவும் முடியவில்லை. என்னை மன்னிச்சிடு மது என்று ரமேஷ் சொல்ல, நான் நல்லவங்கிறது தெரிஞ்சதால் தேடி வந்திருக்கீங்க இல்லைனா? மது கேட்ட கேள்வி இருவரையும் சவுக்கால் அடித்தது போல் இருந்தது. மது கேட்டது ராஜத்துக்கு நியாயமாகப்பட்ட போது மனம் கேட்கவில்லை. அவளை சமாதானப்படுத்த முயன்றவள் பாதிக்கப்பட்டவள். ஆதங்கம் இருக்காதா என்ன? பேசட்டும், என்ன முடிவு எடுக்கிறாள் என்று பார்ப்போம். இப்படி நினைத்து மௌனியாகி போனாள். அனைவரின் மௌனத்தை கண்டு மதுவே பேசினாள். பெண்களோட கற்பு என்ன கடலை மிட்டாய் நினச்சிட்டிங்களா? ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுக்க புனிதமான அந்த கற்பு தான் பெண்களை தெய்வமாக்குது. அப்பேற்பட்ட கற்புக்கு களங்கத்தை சுமத்தின உங்கள் கூட சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கலை. சக்காலத்தையாக கூட வாழ்ந்திடலாம், ஆனால் சந்தேக புத்தி உள்ளவங்க கூட வாழவே முடியாது. நான் எதை பற்றியும் கவலைப்படலை. எனக்கு இதுக்கு மேலேயும் புருஷங்கிற வேலி தேவையில்லை. இந்த சமுதாயத்தை எதிர்த்து என்னால் தனியாக வாழ்ந்து காட்ட முடியும். அவசரப்படாதம்மா மது, நிதானமாக யோசித்து பேசு. ரமேஷின் அம்மா சொல்ல, நல்லா யோசித்து தான் சொல்கிறேன். தன் கருவையே சந்தேகப்பட்ட இவர் நாளைக்கு அது உதிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்பட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்போ மறுபடியும் நாங்கள் 2 பேரும் மனஸ்தாபமாக பிரிகிறதுக்கு பதிலாக இப்படியே இருந்துடுறேன். நிச்சயமா அந்த மாதிரி பேச மாட்டேன் சட்டென சொன்னான் ரமேஷ். இன்னைக்கு காதல் பிரிவை தாங்கிக்க முடியாமல் சொல்லுவீங்க. நாளைக்கு அது வாழ்க்கையாக மாறினதுக்கப்புறம் அதில் கசப்பு உண்டாகும். அப்போ கட்டாயம் பேசுவீங்க. கொலைக்கே அஞ்சாத நீங்கள் வார்த்தைக்கா அஞ்ச போகிறீங்க? தயவு செய்து இனிமேல் என்னை தேடி இங்கே வராதிங்க. சொன்னவள் விருட்டென அறைக்குள் போய்விட்டாள். மதுவின் சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதை ரமேஷ் அம்மா இருவரும் உணர்ந்து கொண்டனர். மது மறைய ராஜம் அவர்கள் இருவரையும் அழுந்த பார்த்தாள். நீங்கள் சந்தேகத்தில் தான் கருவை கலைக்க சொல்லி இருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. ஆனால் மது ஆரம்பத்திலேயே சொன்னால் அது சரியாக இருக்குது. அதனால தான் மது அப்படி பேசிட்டு போயிட்டா. ராஜம், நீங்களாவது உண்மை என்னங்கிறது என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ரமேஷின் அம்மா, தவறு செய்த உங்கள் மகனே அதை மறைச்சிட்டாரு. நான் வந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டீங்க. இருந்தும் மனசு கேட்காம இன்னைக்கு வந்து பேசினேன். அப்பவும் மதுவை ஏற்றுக்க முடியாதுன்னு தான் உங்கள் மகன் சொன்னார். அம்மா கோபத்தோடு ரமேஷை பார்க்க அவன் குற்ற உணர்வுடன் நிலம் பார்த்தான். இருக்கையை விட்டு எழுந்தாள் ரமேஷின் அம்மா. பெத்த பெண்ணை வாழ வச்சு பார்க்கணும்னு தான் எந்த பெற்றவங்களும் நினைப்பாங்க. நீங்கள் அவளை மாற்ற பாருங்க என்று கூறி ரமேஷை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். ராஜத்துக்கு மகளின் வார்த்தைகளில் நியாயம் இருப்பது தெரிந்த போதும் அவளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு யார் பாதுகாப்பு என்ற கேள்விக்குறி நியாயத்தை உடைத்தெறிந்தது. அறையில் இருந்த மதுவிடம் வந்தாள் ராஜம். நீ செய்கிறதெல்லாம் சரிதான் மது, எனக்கப்புறம் உனக்கு யார் இருக்காங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஆண்டவன் இருக்காரு. அவர் நல்லவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒத்துக்கிறேன். இருந்தாலும் புருஷன் இல்லாமல் இந்த சாக்கடை சமுதாயத்தில் உன்னால் தனியாக வாழ முடியுமா? அம்மா, நல்ல கணவரை தெய்வமாக மதிக்கணும்.
இந்த மாதிரி உள்ள சந்தர்ப்பவாதிகளை எதிர்த்து தான் வாழ்ந்து காட்டணும். ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாதுன்னு எந்த காலத்திலையும் பெண்கள் நினைச்சது கிடையாது. ஆண்களுக்குத்தான் அப்படி ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ரமேஷையும் இந்த சாக்கடை சமுதாயத்தில் ஒருத்தராக தான் நினைக்கிறேன். நாளைக்கு இந்த குழந்தைய தப்பாக பேச மாட்டாங்களா? தப்பாக பேசுகிறவங்க நாளைக்கு என் குழந்தையை காப்பாற்ற போகிறாங்களா? இல்லை. அப்புறம் எதுக்காக நாம் இந்த கேடுகட்ட சமுதாயத்துக்காக கவலைப்படணும்? என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் என்னை ஒதுக்கி வச்சிருக்குன்னு சொல்கிறதை விட நான் அதை விட்டு ஒதுங்கி வாழ்கிறேன்னு தான் சொல்லுவேன். மது, சொல்கிறேன்னு தவறாக நினைக்காத. ரமேஷ் தன்னோட தவறை உணர்ந்து உன்னை வாழ கூப்பிடுறான். ஏதோ ஒரு வேகத்தில் உன்மேலே சந்தேகப்பட்டிருப்பான். இப்போ நீ அப்பேற்பட்ட பெண் இல்லைன்னு அவனே உணர்ந்திருப்பான். அவனோட மனசாட்சி அவனை உறுத்தி இருக்கும். அதான் உன்னை தேடி வந்திருக்கான். அம்மா, அவரோட சந்தேகம் உண்மையானது. அது இப்போ எப்படியோ தீர்ந்திருக்குது. அவரோட சந்தேகம் யார் மேலே இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இனிமே அவரோட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. இவங்க வான்னு கூப்பிட்டா வர்றதுக்கும் போன்னு சொன்னா போகிறதுக்கும் பொம்பளைங்க என்னை கிள்ளுக்கிறையா? எப்போ சந்தேகம்னு வந்துடுச்சோ அந்த சந்தேகத்துக்கு வழியே கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. என்னை பற்றி கவலைப்பட்டு உங்களை நீங்கள் வருத்திக்காதீங்க. மது சொல்ல, நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாமா மது என்று அவகாசம் தந்தாள் ராஜம். எந்த ஒரு பதிலும் மதுவரை சொல்லாமல் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் மது. மணி 8 இருந்தது. விடுவதற்குள் மனம் மாறி இருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல முடிவு சொல்வாள் என்று எதிர்பார்த்து அவள் விருப்பத்துக்கு வளைந்து தந்து கொண்டிருந்தாள் ராஜா. உடை மாற்றியவள் சாப்பிட்டாக வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்காக 2 இட்லிகளை பீத்து உள்ளே தள்ளிவிட்டு எழுந்தாள். அவளின் அரைகுறை சாப்பாட்டை கவனித்த அம்மாவுக்கு மன உளைச்சல். அவளுக்கு தொண்டை வரை வந்துவிட்டது என்று யூகித்து கொண்டாள். தோல்பையை கையில் எடுத்த மது, போயிட்டு வரேம்மா என்று இயல்பாக கூறி படிகடக்க ராஜம் ஏமாந்து போனாள். ஒன்றும் சொல்லாமலேயே போகிறாளே. முடிவாகவே ரமேஷை வெறுத்து விட்டாளா? மதுவை நினைத்து வேதனைப்பட்டாள் ராஜம். மணி 8:30 ஆகியிருந்தது. என்ன அவசரம்? நிதானமாகத்தான் போவேமே. அவசரப்பட்டு சிதறியவரை போதும். மனதிற்குள் நினைத்தபடியே தெருவில் இறங்கி நடந்தாள் மது. அலுவலகத்தில் வேலையில் நாட்டமின்றி தீவிர யோசனையில் மூழ்கியிருந்தாள் மது. ஆசாவும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். இருப்பினும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ரமேஷ் என்னை தேடி வந்த விபரத்தை ஆஷாவிடம் சொன்னால் பதில் என்னவாக இருக்கும்? சேர்ந்து வாழ சொல்லுவாளா? அல்லது என் முடிவை சரியென்று வரவேற்பாளா? சொல்லுவோமா அல்லது விட்டு விடுவோமா? சொல்லிவிடுவதுதான் நல்லது. பதில் என்னவென்று தான் பார்த்து விடுவோமே. சிந்திந்து பிடிப்பதற்குள் ஆசாவை பொறுமையின்றி எழுந்து மதுவிடம் வந்துவிட்டாள். என்ன மது, வந்ததிலிருந்து ஒரே மாதிரியா இருக்க? ஆசாவின் கேள்வி மதுவின் முகத்தை நிமிர்த்த ஆசாவை பார்த்தாள். அந்த பார்வையின் தோரணையே ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவள் சொல்லப்போவதாக உணர்த்தியது. அது என்ன என்பதை கேட்க அவளோடு அவள் இதழ்களை வெறித்திருந்தாள் ஆசா. ரமேஷ் நேற்று என்னை தேடி வந்திருந்தார். கனமான குரலில் சொல்லி நிறுத்தியவள் ஆசாவின் ரியாக்ஷனை கவனித்தாள். எதுக்காக? சட்டனை கேட்டாள். என்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வாழ கூப்பிடுறாரு. நீ என்ன சொன்ன? முடியாதுன்னு சொல்லிட்டேன். தவறு மது, நீ ஜெயிச்சிட்ட. உன்னை உத்தமின்னு நிரூபிக்கத்தானே போராடின. இப்போ ரமேஷே அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்த ரமேஷை நீ ஏற்றுக்கிறது தான் நல்லது. என்ன சொல்கிற ஆசா? படபடப்போடு கேட்டாள் மது. ஆமாம் மது, ரமேஷ் உன்னை ஏமாற்ற நினைக்கலை. சந்தேக புத்தி தான் அவரை திசை திருப்பி இருக்கு. அதுதான் எனக்கு பிடிக்கலை. வானத்தை கூட விளைவில்லாமல் வாங்கிடலாம், வாழ்க்கையை முடியாது. தேடி வர்ற வாழ்க்கையை உதறிடாதே. அவமானத்தில் நான் எப்படி அணுவாக துடிச்சிருப்பேன்னு எனக்குத்தான் தெரியும். நான் அனுபவித்த வேதனையை ரமேஷும் அனுபவிக்கட்டும். உன்னால் ரமேஷைத்தான் பழிவாங்க முடியும். அந்த குழந்தையை ரமேஷ் உன்னை தேடி வந்திருக்காருன்னா அதுக்கு நீ மட்டும் காரணமாக இருக்க முடியாது. உங்களோட புனிதமான காதல் தான் காரணம். இல்லைன்னா அவருக்கு இருக்கிற வசதிக்கு எத்தனையோ பெண்கள் கிடைப்பாங்க. எல்லாத்தையும் உதறிட்டு உன்னை ஏன் தேடி வரணும்? காதலை பற்றி தப்பு கணக்கு போட்டிருந்த எனக்கு கூட இப்போதான் காதலோட சக்தி தெரியுது, வருந்தி கூறினாள். எனக்கென்னமோ அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலை. மீண்டும் அதே பல்லவியே பாடினாள். ஆண் துணை இல்லாமல் உன்னால் வாழ்ந்திட முடியுமா? நிச்சயமா. உனக்கு சின்ன வயசு, மனசில் கட்டுப்பாடு இருக்குது. எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். பேசுறதுக்குத்தான் இதெல்லாம் நல்லா இருக்கும். நான் செயலில் காட்டுவேன். பிடிவாத வேண்டாம். அது
உன்னோட வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்க பாரு. இந்த சமுதாயத்தில் குழந்தையை வச்சுக்கிட்டு உன்னால் தனியாக அவதிப்பட முடியாது. எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை எதிர்த்து போராடி ஜெயிக்கலையா? அந்த வெற்றிக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் முன்னேறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கணவனோட போகிறப்பவே கையை பிடிச்சி இழுக்கிற இந்த உலகத்திலேயா போட்டி போட போகிற? எத்தனை சோதனை வந்தாலும் தனியாக வாழ்ந்து காட்டுவேன். மது அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்கணும். அதை விட்டு விட்டு இளமையை வீணாக்க ஏன் அவசரப்படுற? பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான், போனால் வராது இளமை. இளமைங்கிற ஒரு படலம்தான் யாருக்குமே இன்பமான படலம். வாழ்க்கையோட வளமையே இந்த இளமைதான். ஏன் இந்த மானிட பிறப்போட முழுமையே இளமையில தான் அடைக்கப்பட்டிருக்கு. அதை வீணாக்க துடிக்கிறியே என்றவள் சற்று தனிவோடு. வேண்டாம் அது. இப்போ என்னை எடுத்துக்க. விரும்பினவன் என்னை ஏமாத்திட்டு போனதுக்காக வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டா இருக்கேன்? கிடையாது. எங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்குவேன். அது மாதிரி நீயும் உன் வைராக்கியத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு ரமேஷோட வாழ முயற்சி செய். நீ என்னதான் ரமேஷை வெறுத்தாலும் உன் வயத்தில் வளர்கிற குழந்தைக்கு அவர்தானே அப்பா. அதை உன்னால் மறுக்க முடியுமா? இளமையோட வேகத்தில் உன்னை மீறி ஏதாவது செய்துக்கிட்டு அப்புறம் இளமையை கடந்து தனியாக வருந்தாதே. அப்போ இளமை அனுபவிக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறியா? நிச்சயமா. ஒரு பெண்ணோட பிறப்புக்கு முழுமையான அர்த்தம் அதை விட வேற எதுவுமே இல்லை. நாம் ஒன்றும் ஜடம் இல்லையே. ஏன் நம்ம உணர்ச்சிகளுக்கு நாமே வேலி போட்டுக்கணும்? அதனால் என்ன பயன்? ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிற பெண்களுக்கு இதைவிட வேற என்ன சுகம் இருக்குது? வாழ்க்கையில் எல்லாரும் தேவை. ஆனால் எல்லாத்தையும் விட கணவனின் பாசமும் வேணும். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோங்கிற மாதிரி பேசாதே. உன்னை நீ மாற்றிக்க. உன் வாழ்வு கெட்டு போயிடுச்சுங்கிற வேதனையில தானே உங்கள் அப்பா இறந்தாரு. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ ரமேஷை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தே ஆகணும் என்று முடித்தாள். மதுமிதா எதுவும் பேசவில்லை. காலப்போக்கில் எப்படியும் அவள் மனம் மாறியே ஆக வேண்டும் நினைத்த ஆசா வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். ராமச்சந்திரனிடமும் ரமேஷின் வருகையை சொன்ன மது ராமச்சந்திரன் ஆஷாவை போலவே தான் பேசினார். இவர்கள் சொல்வதற்காக ரமேஷுடன் சேர்ந்து பின்னால் நான் படும் வேதனையை இவர்கள் எங்கே அறிய போகிறார்கள்? பேசுவது சுலபம், ஆனால் வாழ்வது தானே கஷ்டம். அடிபட்ட எனக்குத்தானே அதன் வேதனை தெரியும் நினைத்தவள் அவர்களுடைய வார்த்தைகளை வெறும் ஆலோசனையாக மட்டும் எடுத்துக்கொண்டு அவள் முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்கவில்லை. இத்துடன் காதல் என்பதை காணல் நீரோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும்.